சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் உள்ளே செல்லக்கூடிய பகுதிகள் மழைநீர் ஒழுகுவதாகவும் நாய்கள் உலா வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனிடையே 2 எக்ஸ்ரே இயந்திரங்களில் ஒன்று பழுதானதால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் பல்நோக்கு மருத்துவமனையான ஓமந்தூரார் மருத்துவமனையில நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில இன்றைய தினம் காலையிலிருந்து மழை பெய்தது. எனவே இந்த தரைதளத்தில் இருக்கக்கூடிய இந்த அவுட் பேஷண்ட்டுகள் அங்க மாத்திரைகளுக்காக நிற்கக்கூடிய பகுதிகளில் மழை நீர் சொட்டி நின்றதால் அங்க சகதி போன்ற ஒரு காட்சி அளித்தது. அதே போல இந்த முதல் தளத்திலிருந்து வடியக்கூடிய இந்த மழை நீரை அதை வெளியேற்றுவதற்காக இடம் இல்லாததால பக்கெட் வைத்து அந்த நீரை வெளியேற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய மாத்திரை கவுண்டர்ல 2 கவுண்டர்ல ஒரு கவுண்டர் மட்டுமே செயல்படுவதால நீண்ட நேரம் மக்கள் மருந்து வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. அதே போல அதுக்கு அருகாமையிலேயே எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய பகுதியில 2 இயந்திரங்கள் இருப்பதாகவும் அதுல ஒரு இயந்திரம் பழுதானதால பொதுமக்கள் எக்ஸ்ரே எடுப்பதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கே நிலவுகிறது. அதே போல இந்த பகுதிகள் அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கட்டும், முதல் தளமாக இருக்கட்டும், நாய்களினுடைய அட்டகாசம் அங்கு அதிகமாக இருப்பதாகவும் நோயாளிகள் இங்கு குற்றம் சாட்டுகிறார்கள். நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசைகளாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், இங்க சிகிச்சை பெறக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே நாய்கள் அங்கே சுற்றித் திரிய காட்சியாக இருக்கிறது. அதாவது வெளியில மழை பெய்வதால அதுக்கு பதுங்குவதற்கு இடம் இல்லாததால நோயாளிகள் இருக்கக்கூடிய பகுதியிலே நாய்கள் சுற்றித் திரிய காட்சியாக இருக்கிறது. இது குறித்து பல்வேறு நோயாளிகள் இங்கே மருத்துவத்துறையில நடவடிக்கை எடுக்க கோரி கம்ப்ளைண்ட் செய்திருந்தாலும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதால நோயாளிகள் அச்சத்திலேயே அங்க சிகிச்சை பெற சென்றிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.